நம்மள பல பேர பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு எண்ணம் தோணும். என்னடா இவர் மட்டும் எந்த விஷயம் பண்ணாலும், எந்த விஷயத்த தொடங்குனாலும், அது அப்படியே தொட்டதெல்லாம் பொன்னா மாறுதே அப்படின்னு. எல்லாமே இவருக்கு சாதகமா நடக்குதே அப்படின்னு யோசிப்போம். அவங்க சின்னதா ஒரு விஷயம் பண்ணினா கூட, அது அவங்களுக்கு பெரிய பலன தந்துடும். ஆனா, அதே நேரத்துல இன்னும் சில பேர பார்த்தோம்னா, அவங்க எவ்வளவுதான் உசுர குடுத்து முயற்சி பண்ணாலும், அடுத்தடுத்து தடைகள் வந்துட்டே இருக்கும். மன அழுத்தம், பண கஷ்டம், தோல்வி, ஏமாற்றம்னு மனசே உடைஞ்சு போயிடுவாங்க. ஏன் இந்த வித்தியாசம்? ஒருத்தருக்கு மட்டும் அதிர்ஷ்டம் கூரைய பிச்சுட்டு கொட்டுது. இன்னொருத்தருக்கு ஏன் இவ்ளோ போராட்டம்? இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? நம்மளோட நாள் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்றது தான். நாம காலையில கண்ணு விழிச்சு எந்திரிக்கிற அந்த ஒரு முதல் 30 நிமிடம் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் அந்த முழு நாளோட விதியையும், போக்கையும் முடிவு பண்ற மிக முக்கியமான நேரம். நெறைய பேருக்கு தெரியாத ஒரு ரகசியம் என்னன்னா, அதிர்ஷ்டம் அப்படின்றது வெறும் ஜாதகத்துல மட்டுமோ, இல்லாட்டி கை கோடுகள்ல, அதாவது கை ரேகையில மட்டுமோ கிடையாதுங்க. அது நம்மளோட எனர்ஜி, நம்மளோட மனநிலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட தினசரி பழக்கவழக்கங்கள். இது எல்லாத்துலயும் தான் ஒளிஞ்சிருக்கு. அதனால தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம காலையில எந்திரிச்ச உடனே கட்டாயமா செய்ய வேண்டிய 5 அற்புதமான வழிகள பத்தி ரொம்ப அழகா பார்க்க போறோம். இந்த 5 விஷயங்களும் நீங்க தொடர்ந்து உங்களோட வாழ்க்கையில கடைபிடிச்சுட்டு வந்தீங்கன்னா, முதல்ல உங்களோட மனநிலை மாறும். 2வது உங்க வீட்டோட எனர்ஜி மாறும். நீங்க தொடுற வேலைகள் எல்லாமே ரொம்ப சுலபமா நடக்க ஆரம்பிக்கும். அப்படியே மெதுவா அதிர்ஷ்டமும் உங்க பக்கம் திரும்ப ஆரம்பிக்கிறத நீங்களே கண்கூடா பார்ப்பீங்க. அதனால இந்த வீடியோவ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களுக்கு நம்மளோட ஸ்ரீ பிரீத் ஸ்ப்ரே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இந்த 5 பழக்கங்கள்ல முதலாவதா காலையில எந்திரிச்ச உடனே ஃபோன் பார்க்காதீங்க. இப்போ நம்ம நவீன வாழ்க்கையில இருக்கிற ஆக பெரிய சாபம் இல்லாட்டி பிரச்சனை என்ன தெரியுங்களா? காலையில கண் விழிச்ச உடனேயே பெட்டை விட்டு கூட எந்திரிக்க மாட்டோம். கை நேரா போனை நோக்கி தான் போவோம். வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு நெகட்டிவான ஒரு நியூஸ், இப்படி ஏதோ ஒன்று பார்க்க ஆரம்பிச்சிடும். நாம நினைக்கிறோம் சும்மா ஒரு 5 நிமிஷம் தானே பார்க்குறோம், இதனால என்ன ஆயிட போகுது அப்படின்னு. ஆனா அந்த ஒரு 5 நிமிஷம் தான் உங்களோட அந்த முழு நாளையும் மொத்தமா காலி பண்ணிடும். ஏன்னா காலையில நம்ம தூங்கி எந்திரிக்கும் போது நம்மளோட மூளை ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். ஒரு வெள்ளை பேப்பர் மாதிரி சுத்தமா இருக்கும். அந்த புனிதமான நேரத்துல நம்ம போனை எடுத்து ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் செய்தியோ இல்லாட்டி யாருக்கோ ஏதோ ஒரு ஆபத்து நடக்கிறதையோ பார்க்கும்போது நம்மளோட உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்கள் கடகடன்னு சுரக்க ஆரம்பிச்சிடும். காலையிலேயே மனசு பதட்டமாகிடும். இன்னொரு கொடுமை என்னன்னா, காலையில எந்திரிக்கும் போதே சோசியல் மீடியால மற்றவங்களோட வாழ்க்கையை பார்த்துட்டு அவங்க லைஃப் எவ்வளோ சூப்பரா இருக்கு, நம்மளோட லைஃப் மட்டும் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு நாம ஒப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னா, அன்னைக்கு நாள் முழுக்க நம்மளோட தன்னம்பிக்கை அப்படியே பாதாளத்துக்கு போயிடுங்க. ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை வந்துடும் நம்மள அறியாமலே. அதனால தயவு செஞ்சு காலையில எந்திரிச்ச உடனேயே ஒரு 20 ல இருந்து 30 நிமிஷங்களுக்கு போனை தொடவே தொடாதீங்க. அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம்? மெதுவா எந்திரிச்சு போயிட்டு உங்க வீட்டு ஜன்னலை திறந்து வெளிய உலகத்தை பாருங்க. அந்த இயற்கையான வெளிச்சம் உங்களோட கண்கள்ல படட்டும். அமைதியா நின்னுட்டு நல்ல அழகா மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடுங்க. உங்களுக்கு பிடிச்ச கடவுளை மனசார நினைச்சு நன்றியோட கும்பிடுங்க. மனசுக்குள்ளே இன்னைக்கு நாள் எனக்கு ரொம்ப சூப்பரான நாளா அமைய போகுது, இன்னைக்கு எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. இதை கேட்கும் போது ரொம்ப சாதாரணமான விஷயமா சிம்பிளா தோணலாம். ஆனா இதுதான் உங்களோட ஆழ் மனசுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் சிக்னலை அனுப்பும். இதுக்கு ஒரு குட்டி உதாரணமா ஒரு கதையை பார்க்கலாம். ஒரு பெரிய பிசினஸ் மேன் இருந்தாராம். அவருக்கு தொட்டதெல்லாம் நஷ்டம், கடுமையான மன உளைச்சல், தூக்கமே வராத அளவுக்கு பிரச்சனை இருந்திருக்கு. எப்போ பார்த்தாலும் டென்ஷனாவே சுத்திட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் அவர் ஒரு பெரிய மென்டரை போயிட்டு சந்திச்சு தன்னோட குறைகளை சொல்லி இருக்காரு. அந்த மென்டர் எல்லாத்தையும் கேட்டுட்டு, நீங்க எந்த பெரிய பரிகாரமும் பண்ண வேணாம், அடுத்த 30 நாள்ல காலையில எந்திரிச்ச உடனே ஃபோன் பார்க்கறத மட்டும் முழுசா தவிர்த்துடுங்க அப்படின்னு சொன்னாராம். அந்த பிசினஸ் மேனும் அதை அப்படியே தீவிரமா ஃபாலோ பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுங்களா? அவரோட மனசு ரொம்ப அமைதியாச்சு. மனசு அமைதியானதால பிசினஸ்ல அவரால் நல்ல முடிவுகளை எடுக்க முடிஞ்சுது. வேலைகள் எல்லாமே ரொம்ப சிறப்பா நடக்க ஆரம்பிச்சுது. அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி திடீர்னு வானத்துல இருந்து குதிக்கலங்க. அவரோட மைண்டு கிளியர் ஆனதால சுத்தி இருந்த நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாமே அவரோட கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சுது. அதுதான் உண்மை. ஸோ நீங்களும் இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களும் இதை கண்டிப்பா உணர்வீங்க. 2வது பாயிண்ட், 2வது என்னன்னா, தண்ணீர் குடிக்கிற பழக்கம்.
2வது விஷயம், காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயித்துல தண்ணீர் குடிக்கிறது. இது நம்ம ஏதோ ஒரு உடல் ஆரோக்கியத்துக்காக மட்டும் தான் செய்றோம்னு நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா இதையும் தாண்டி இதுல ஒரு ஆன்மீக ரீதியான நன்மையும், பெரிய ரகசியமும் இருக்குன்னு முன்னோர்கள் நம்புறாங்க. நம்மளோட உடம்பு இரவு முழுக்க தூங்கும்போது ஒரு ரெஸ்ட் மோடுல இருக்கும். காலையில நம்ம குடிக்கிற அந்த முதல் கிளாஸ் தண்ணீர் தான் நம்ம உடம்போட எல்லா உறுப்புகளையும் ஆக்டிவேட் பண்ணி புதுசா ஒரு எனர்ஜிய கொடுக்குது. ஆனா, நான் சொன்ன அந்த ரகசியம் என்ன தெரியுங்களா? நீங்க காலையில தண்ணீர் குடிக்கும்போது, ஏதோ ஒரு கடமைக்கு குடிக்காம, அந்த தண்ணீர கையில வச்சுக்கிட்டு, மனசுக்குள்ள நல்ல நல்ல வார்த்தைகள பாசிட்டிவா ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் மாதிரி சொல்லணும். இன்னைக்கு எனக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். நான் செய்யற காரியங்கள் எல்லாமே வெற்றியா மாறும். என்னோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பா மாறப்போகுது. அப்படின்னு இந்த மாதிரி நேர்மறையான வார்த்தைகள மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே அந்த தண்ணீர குடிக்கும்போது, நம்மளோட ஆழ் மனசு அத அப்படியே உள்வாங்கிக்கும். அறிவியல் ரீதியாவே தண்ணீருக்கு நினைவாற்றல் மற்றும் எனர்ஜியை ஈர்க்கிற குணம் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நாம எப்பவுமே எனக்கு இன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதிர்ஷ்டமே இல்ல. என்னால எதையுமே சாதிக்க முடியாது. என்னோட வாழ்க்கை ஏன்டா இப்படி இருக்கு அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருந்தோம்னா, அதே நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் நம்மளோட வாழ்க்கையில திரும்ப திரும்ப வரும். ஸோ அதனால இனிமே காலையில குடிக்கிற தண்ணீரை ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா மாத்தி குடிங்க. எனக்கு இனிமே எல்லாமே நல்லதே தான் நடக்கும். என்னோட வாழ்க்கையில அதிர்ஷ்ட காத்து தான் வீசும். நான் தொட்டது எல்லாமே பொண்ணா மாறும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே நல்ல சந்தோஷமா ஒரு பாசிட்டிவான எனர்ஜியா சொல்லிக்கோங்க. அடுத்ததா 3வது பாயிண்ட், வீட்ல பாசிட்டிவ் எனர்ஜி உருவாக்குறது. பல பேர் கவனிச்சிருப்போம். சில பேருடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே மனசுக்குள்ள அவ்வளோ அமைதியா, நிம்மதியா, தெய்வீகமா இருக்கும். ஆனா இன்னும் சில வீடுகளுக்குள்ள போனா உள்ளே கால் வச்சதுமே ஒரு விதமான டென்ஷனோ, பாரமோ, சண்டை சச்சரவும் இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். இதுக்கு காரணம் வேற எதுவுமே இல்லைங்க. அந்த வீட்டுக்குள்ள இருக்க எனர்ஜி தான். அதிர்ஷ்டம் லட்சுமிகரமா நம்ம வீட்டுக்குள்ள வரணும்னா காலையில நம்ம வீட்டை முதல்ல சுத்தமா வச்சுக்கணும். அதுவும் முக்கியமா 3 இடங்கள்ல நம்ம ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். ஒண்ணு பாத்தீங்கன்னா நம்மளோட வீட்டு வாசல். நம்ம வீட்டுக்குள்ள அதிர்ஷ்டம் நுழையிற முதல் வழி இதுதான். வாசலை தூய்மையா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். 2வது பாத்தீங்கன்னா நம்மளோட சமையலறை, அன்னபூரணி வாசம் செய்யற இடம். 3வது பாத்தீங்கன்னா பூஜை அறை, வீட்டோட எனர்ஜி சென்டர் இதுதான். இந்த 3 இடங்களையும் காலையிலேயே சுத்தமா வச்சாலே நம்ம மனசுக்குள்ள ஒரு தெளிவும் பாசிட்டிவ் எனர்ஜியும் தானா வந்துடும். அது மட்டும் இல்லாம வீட்டுல காலையில ஒரு சின்ன தீபம் ஏத்துங்க. வாசனையான சாம்பிராணி இல்லாட்டி அகர்பத்தி காட்டுங்க. அப்படியே மெல்லமான ஒரு இசையில ஒரு சுப்ரபாதமோ இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச தெய்வீகமான ஒரு பாடல்களோ ஒலிக்கிற மாதிரி செஞ்சு விடுங்க. இந்த தெய்வீகமான ஒலிகளும் நறுமணமும் அந்த வீட்டோட ஒட்டுமொத்த வைப்ரேஷனையும் அப்படியே மாத்தி அமைச்சிடும். நெகட்டிவ் எனர்ஜி வீட்டை விட்டு ஓடியே போயிடுங்க. இங்க ஒரு எமோஷனல் கனெக்ஷனும் இருக்கு. நம்மளோட பாட்டி காலத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்க? காலையில 5 மணிக்கே சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே எழுந்திருவாங்க. வாசலை தெளிச்சு அழகா கோலம் போட்டு வீட்டை சுத்தம் பண்ணி குளிச்சுட்டு விளக்கேத்தி ஒரு அற்புதமான பாசிட்டிவான சூழலை அந்த குடும்பத்துக்கே உருவாக்கி தருவாங்க. அதனாலதான் அந்த காலத்துல வீடுகள்ல அவ்வளோ அமைதியும் ஒற்றுமையும் லட்சுமி கடாட்சமும் நிறைஞ்சிருந்தது. ஆனா இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்து வசதிகள் பெருகிடுச்சு. ஆனா பல வீடுகள்ல அந்த மன நிம்மதியும் அமைதியும் குறைஞ்சு போயிடுச்சு. ஏன்னா நாம அந்த கால நேரத்துல பாசிட்டிவ் எனர்ஜியை தவற விட்டுட்டோம். அதை நாம மீண்டும் மீட்டெடுக்கணும். அடுத்ததா 4வது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, காலையில 10 நிமிஷம் அமைதியா இருங்க. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல எல்லாருமே காலையில எந்திரிச்ச உடனேயே ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஆபீஸ்க்கு ஓடுறாங்க, ஸ்கூலுக்கு ஓடுறாங்க, பிசினஸ்க்காக ஓடுறாங்க. கடிகார முள்ளோட போட்டி போட்டுக்கிட்டு ஒரு மெஷின் மாதிரி ஓடுறாங்க. ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி என்ன தெரியுங்களா? நாம நிஜமாவே எதுக்காக இவ்வளோ வேகமா ஓடுறோம் அப்படின்னு நிதானமா யோசிச்சு பார்க்க கூட பல பேருக்கும் நேரம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனா பல பேருக்கு தங்களோட வாழ்க்கையில உண்மையாவே என்ன வேணும், எதை நோக்கி போறோம்னே தெரியாம தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், தினமும் காலையில உங்களுக்காக ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஒதுக்குங்க. மொபைலு, குடும்பம், வேலை எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு தனியா ஒரு இடத்துல அமைதியா உட்காருங்க. உங்களுக்கு பிடிச்ச தியானம் இல்லாட்டி ஒரு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம். அதுவும் இல்லைன்னா எதுவுமே செய்யாம சும்மா அமைதியாவே உட்கார்ந்துருக்கலாம். இந்த ஆழ்மன ஒரு அமைதி இருக்கு இல்லையா? இந்த அமைதி தான் உங்க மூளைய, உங்க மனச அன்னைக்கு நாளுக்கு ஏத்த மாதிரி ரீசெட் பண்ணும்.
இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு தெளிவான குளம் இருக்குன்னு வச்சுப்போம். அதுல ஒரு கல்ல தூக்கி போட்டா என்ன ஆகும்? அலை அலையா வந்து தண்ணி கலங்கிடும். அடியில இருக்கிற எதுவுமே நமக்கு தெரியாது. அதே மாதிரி தான் நம்ம மனசுக்குள்ளேயும் தொடர்ந்து எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருந்தா குழப்பங்கள் தான் மிஞ்சும். நம்ம வாழ்க்கையோட எதிர்கால பாதை நமக்கு தெளிவாவே தெரியாது. ஆனா அந்த தண்ணி வந்து அசையாம அமைதியா இருந்தா அடியில இருக்கிற முத்து கூட பளிச்சுன்னு தெரியும். அதே போலதான் காலை நேரத்துல உங்களோட மனசை நீங்க அமைதிப்படுத்திட்டீங்கன்னா உங்களால வாழ்க்கையில மிக சரியான முடிவுகளை, புத்திசாலியான முடிவுகளை எடுக்க முடியும். உங்க கோபம் குறையும், பதட்டம் நீங்கும், தன்னம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்கும். உலகத்துல இருக்கிற அத்தனை பெரிய சாதனையாளர்களும் வெற்றியாளர்களும் காலையில இந்த அமைதியான நேரத்தை கட்டாயமா கடைபிடிக்கிறாங்க. நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. கடைசி பாயிண்ட், முத்தான பாயிண்ட், 5வது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்ல வார்த்தையோட நாளை ஆரம்பிங்க. மிக மிக முக்கியமான விஷயம், நல்ல வார்த்தைகளோட உங்க நாளை தொடங்குங்க. சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா காலையில ஏஞ்ச உடனே சண்டை, கத்துறது, கோவப்படுறது, மத்தவங்கள நெகட்டிவா திட்டுறதுன்னு ஆரம்பிப்பாங்க. காலையில நீங்க பேசுற அந்த நெகட்டிவ் வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா, அது அன்னைக்கு நாள் முழுக்க உங்களோட எனர்ஜியை குறைச்சி உங்களோட மனசை பாதிச்சுட்டே இருக்கும். அதனால காலையில யாரையும் திட்டாதீங்க, கோபப்படாதீங்க, எந்த ஒரு நெகட்டிவ் விஷயத்தையும் பேசாதீங்க. என் தலைவிதி இப்படி இருக்கு, என்னால எதுவும் முடியாது அப்படின்னு உங்களை நீங்களே குறை சொல்லிக்காதீங்க. அதுக்கு பதிலா உங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் எல்லாமே பாசிட்டிவா இருக்கட்டும். எல்லாம் நல்லதுக்கே நடக்கும், நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு, என் குடும்பம் எப்பவும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு பேசுங்க. வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குங்க. நம்ம என்ன பேசுறோமோ அதுதான் நம்மளோட வாழ்க்கையா மாறுது. ஸோ எப்பவுமே ஒரு பாசிட்டிவான கலகலப்பான மனிதர் இருக்கிற இடத்துல தான் நல்ல நல்ல வாய்ப்புகளும் அதிர்ஷ்டமும் தேடி ஓடி வரும். இப்போ இந்த வீடியோல நம்ம பார்த்த இந்த 5 விஷயங்களும் கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா சிம்பிளா தெரியலாம். ஆனா இதை ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு தொடர்ந்து ஒரு மண்டலம், அதாவது ஒரு 48 நாட்கள் உங்களோட வாழ்க்கையில ஃபாலோ பண்ணி பாருங்களேன். உங்களுக்கே தெரியாம உங்களோட மனநிலை மாறும். உங்ககிட்ட ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி வர்றதை நீங்க உணர்வீங்க. அதோடு சேர்த்து உங்க வாழ்க்கையில அற்புதமான நல்ல மாற்றங்கள் தானா நடக்க ஆரம்பிக்கும். நண்பர்களே, அதிர்ஷ்டம் அப்படின்றது ஏதோ ஒரு வானத்துல இருந்து வர மேஜிக் கிடையாதுங்க. நம்மளோட நல்ல பழக்க வழக்கங்கள், நம்மளோட நேர்மறையான மனநிலை, அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜி, இது 3 ஒன்னா சேர்றது தான் உண்மையான அதிர்ஷ்டம். இந்த 5 விஷயங்கள்ல நீங்க ஏற்கனவே எதை உங்களோட வாழ்க்கையில ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாவே பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம நம்மளோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம ஸ்ரீ பிரீத் ஸ்ப்ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான பயனுள்ள வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.